அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நண்பா, இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா, ஸோ மீன் குழம்பு, ஃபிஷ் கறி. ஸோ செமையாக இருக்கும், நல்லா பாருங்கள். விதவிதமாக நான் சூப்பராக சமைப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் சூஸ் பண்ணது வந்து ஃபிஷ் கறி. ஸோ இன்றைக்கி ஃபிஷ் கறி சூப்பராக ஒரு பிடிக்கலாம் நண்பா. ஸோ அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? விடுகதை என்னன்னு சொல்லுவீங்க. ஒரு அரை 32 காவலர்கள், அது யார்? கரெக்டாக சொல்லுங்கள். விடுகதை கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா. நண்பா, இன்றைக்கி வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போது எண்ணெயில் போட்டு வெந்தயம் அறுத்து 1 கிராம், சோம்பு ஒரு கிராம். ஸோ இங்கே வந்து பெப்பர் வச்சுருக்கிறேன், அது ஒரு 2 கிராம். ஸோ இது ஒரு 2 கிராம் வரமிளகா, ட்ரை சில்லி. ஓகே நண்பா. ஸோ 2 வெங்காயம் போட்டுருங்க மீடியம் சைஸில். ஓகே நண்பா. ஸோ கண்டினியூ பாருங்கள் நண்பா. ஸோ வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் இல்லை, இது வந்து நார்மலாக ஸ்கொயர் கட்டில் வைக்கணும். பண்ணிக்கலாம். இது கொஞ்சம்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போது ஃப்ரை போட்டுடலாம்னா, ஸோ நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஒரு 30-35 நம்ம ஊற்றிக்குங்க. 2 ஸ்பூன் நல்லா ஊற்றிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் மீன் குழம்புல சூப்பராகும். ஸோ தண்ணி நல்லா காய்ட்டும், நல்லா சூடாக இருக்கணும். ஸோ இது போடும்போது பார்த்து போடுங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொதிக்கி இது போட்டுக்கலாம். இது கடுகு போட்டுக்கணும். ஸோ எல்லாம் போட்டாச்சு. ஜீரகம், சோம்பு, வெந்தயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இதையும் போடலாம். அப்படியே இதோட கடுகு போடணும். அப்படியே ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும், ஆனால் இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். ஸோ இதை கடுகு போட்டுடலாம். நம்ம கடுகு அது நம்ம இப்போ கடுகு போட்டுறேன். கடுகு ஒரு 2 கிராம் போட்டுங்க. 2 கிராம். இப்போ ஓவராக கசக்கும். ஸோ இது கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ நம்ம இப்போ பூண்டு போட்டுருவேன். பூண்டு ஒரு 5 பூண்டு போட்டுருவேன். உங்களுக்கு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுருங்க. இந்த கருவேப்பிலை கொஞ்சமாக இருக்குது. கருவேப்பிலை பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அப்படியே ஸோ நம்ம இப்போ உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டுங்க. இப்போ கல் உப்பு தான் போட்டிருக்கேன். கல் உப்பு தான் சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். கல் உப்பு போட்டாச்சு. ஸோ நான் இப்போ தேங்காவும் போடுவேன். தேங்காவோட பச்சை மிளகா அப்படியே அரைச்சி போட்டுருவேன். இல்லை கொஞ்சம் ஜீரகம் அப்படியே போடுவேன். நண்பா, ஸோ கண்டினியூ பாருங்கள். இதை இப்போ மிக்சியில் போட்டு ஒரு அரை அடிச்சிடலாம்னா. ஸோ நண்பா, இப்போ மஞ்சள் போடுறேன். தேவையான ஒரு 2 கிராம் போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா மஞ்சள் ஆகிடும். மஞ்சள் கம்மியாக போட்டுங்க. மஞ்சள் போட்டாச்சு. மிளகாத்தூள் போட்டுங்க. இதில் ஒன்றும் மசாலாலாம் ரொம்ப அதிகமாக போட்ட தேவையில்லை. ஸோ ஒரு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் ஜாஸ்தியாக போட்டுங்க. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். ஸோ காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன். ஒரு 5 கிராம் போட்டுங்க. ஸோ
கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், ரொம்ப தேவையில்லை. ஸோ நம்ம இது வந்து மீன் மசாலா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த மசாலா எப்படி பண்ணேன்னு சொல்லி. ஸோ அது வீடியோவில் பார்த்துங்க. இது ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், 5 கிராம். ஸோ இந்த அப்படியே இது செய்யலாம். இந்த மீன் மசாலா பவுடர் எப்படி பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன் வீடியோ, பார்த்துங்க அந்த வீடியோவில். ஸோ இது மீன் மசாலா பவுடர் சூப்பராகும். இல்லை அப்படி வேணும்னா உங்களுக்கு கடையில் விற்கிறாங்க, அது வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இது ஒரு 5 நிமிஷம் மசாலா போட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ஃப்ரை ஆகும். என்ன இது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ புளி காய்ச்சி வச்சுருக்கேன். புளி ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். புளி போட்டுக்கலாம். புளி அப்படியே நான் போட்டுறேன். நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் புளி அப்படியே போட்டால் தான் டேஸ்ட் வரும். அந்த புளியை நீங்கள் எடுத்துட்டிங்களா அந்த டேஸ்ட் வராது. நம்ம பாருங்கள், புளி தண்ணி ஊற்றியாச்சு, புளி உள்ளது. ஸோ நண்பா, இப்போ தேங்காய் அடிச்சிட்டேன், தேங்காய் ஊற்றுறேன், சூப்பராக அடிச்சிட்டேன். இதே ஊற்றினால தான் இதை நான் இதெல்லாம் பண்ணல, ஸ்ட்ரெயின்லாம் பண்ணல, ஸ்ட்ரெயினர்லாம் வச்சு இது பண்ணல, இதே ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் ஒரு கிண்டு கிட்டோம். ஸோ அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நண்பா சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ உப்பு இருக்கா கூட பார்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் அதை வச்சுக்கிட்டேன். நல்லா தண்ணி ஊற்றியாச்சு, தண்ணியை பால் ஊற்றிட்டேன், அதில் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள், நல்லா இது பண்ணிங்க பவுடர் மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சுண்டாலும் மீனை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டொமேட்டோ போடல, டொமேட்டோ இருந்தால் நீங்கள் போட்டுங்க, டொமேட்டோ. ஸோ உப்பு லைட்டாக கம்மியாக இருக்குது. ஸோ உப்பு லைட்டாக போட்டேன். இப்போ நண்பா இப்போ மூடியை போட்டு மூடிடலாம். கொஞ்சம் ஒரு குக் ஆனதுக்கப்புறம் வேறு லெவலில் இருக்கும். பாயில் ஆனதுக்கப்புறம் மீனை மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ நண்பா இப்போ மீன் போட்டுடலாம். இது பாருங்கள், இது போடுறேன் தலையோட சூப்பராக சாப்பிட்றது. புளி பிடிச்சலாம் நண்பா. ஸோ நண்பா இப்போ பண்ணிட்டா மீனை மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. ஸோ நண்பா இப்போ மூடி போட்டாச்சு. இப்போ தலை மீன் பச்சை மீன் போட்டிருக்கு இப்போ. ஸோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதும், 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஓகே நண்பா, ரெடி ஆகிடுக்கப்புறம் ஒரு புளி பிடிக்கலாம் சூப்பராக. ஓகே நண்பா, ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். ஸோ நண்பா குக்காச்சு, ஸோ இதுதான் முடிஞ்சிடுச்சு. சூப்பராக 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் குக்காச்சு. அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம், ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுலாம், நல்லாயிருக்கும். சரிதான், சூப்பரான டிஷ்ஷு. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறேன். பாருங்கள், தலை தெரியுதா நண்பா? சூப்பராக ஒரு பிடிச்சா வந்து அன்றைக்கி அப்படியே எடுத்து தலைக்கறி. இதுதான் தலைக்கறி, வில்லேஜ் ஸ்டைல் மாதிரி. ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி சரியான டிஷ்ஷு, வில்லேஜ் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறேன். அதுதான் முடி போட்டாச்சு. ஓகே நண்பா, ஸோ கண்டினியூவாக பாருங்கள் நண்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு இப்போ டேஸ்ட் சொல்கிறேன். ஒயிட் ரைஸ் பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், மீன் குழம்பு நல்லா தலை 2 தலை போட்டு வச்சுருக்கு, சூப்பராக பார்க்குறதுக்கு. மீன் இங்கே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் தான் பண்ணேன். ஓகே நண்பா, ஸோ நண்பா பாருங்கள் நண்பா. ஸோ நம்ம ஊற்றிடுறேன். அலையா பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, வேறு லெவலாக இருக்குது. ஸோ குழம்பு ஊற்றிட்டுருக்குறோம் நண்பா. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. மீன், ஸோ மீனுக்கு ஃபஸ்ட்டாக முள் எடுத்துடலாம். இது ஒரே முள் தான் சொன்னாங்க, ஒரு மீன் மட்டும் இருக்குது. சொல்ல
இது நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரோம் எப்படி இருக்கும். பிஸ்மில்லா. ஸோ இதே மாதிரி நீங்களும் வச்சுட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். சும்மா சொல்கிறேன்னு சொல்ல, நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது நண்பா. ஸோ இதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஓகே நண்பா, ஓகே, ஜஸாக்கல்லாஹ் கைர்.